ஹாய் ஹலோ வணக்கம் எல்லாருக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் ரொம்ப நல்லா இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கணும். உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே சீக்கிரமாக நிறைவேறணும். அதுக்கு இறைவன் உங்களுக்கு அருள் புரியணும். இந்த யூனிவர்ஸும் உங்களுக்கு துணையாக இருக்கணும் அப்படின்னு இறைவனையும் யூனிவர்ஸையும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ஓகே, இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரீடிங் பார்க்க போகிறோம் அப்படின்னா, நோ காண்டாக்டில் இருக்கிற உங்கள் பர்சன் உங்களை பற்றி இன்றைக்கி என்ன நினைக்கிறாங்க, அவங்களுடைய கரண்ட் ஃபீலிங்ஸ் என்ன, நெக்ஸ்ட் ஆக்ஷன் என்ன, அதை தான் பார்க்க போகிறோம். ஓகே, நோ காண்டாக்டில் இருக்கிறவங்க பர்சன் உங்களை பற்றி இன்றைக்கி என்ன நினைக்கிறாங்க, அவங்களுடைய கரண்ட் ஃபீலிங்ஸ் என்ன, அவங்களுடைய நெக்ஸ்ட் ஆக்ஷன் என்ன அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன கார்டு வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, என்னென்ன கார்ட் ஸ்பிரிட்ஸ் கொடுக்குறாங்க, நோ காண்டாக்டில் இருக்கிறவங்க பர்சன் உங்களை பற்றி இன்றைக்கி என்ன நினைக்கிறாங்க அண்ட் அவங்களுடைய கரண்ட் ஃபீலிங்ஸ் நெக்ஸ்ட் ஆக்ஷன் என்ன. ஓகே, பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு கார்டு வந்து ஏஸ் ஆஃப் கப்ஸ் வந்திருக்கு. ஓகே, அடுத்து 2 ஆஃப் ஸ்வர்ட்ஸ். ஓகே, நைட் ஆஃப் கப்ஸ் வந்திருக்கு. தேர்ட் ஒன் வந்து நைட் ஆஃப் கப்ஸ். அடுத்து என்ன வருதுன்னு பார்க்கலாம். அடுத்து என்ன கார்டு வருது. அடுத்து கிங் ஆஃப் ஷோர்ட்ஸ் வந்திருக்காங்க. ஓகே, நைட் ஆஃப் கப்ஸை தொடர்ந்து கிங் ஆஃப் ஷோர்ட்ஸ் வந்திருக்காங்க. 2 ஆஃப் பென்டக்கிள்ஸ். ஓகே, 2 ஆஃப் பென்டக்கிள்ஸ் வந்திருக்கு. தி ஹைரோஃபைன் வந்திருக்காங்க. ஓகே, நைட் ஆஃப் பென்டக்கிள்ஸ், நைட் ஆஃப் பென்டக்கிள்ஸ். ஓகே, ஹெர்மிட், Ace of Wands and Hanged Man. Okay, fine. பாட்டம் ஆஃப் தி டெக் வந்து டெத் கார்டு வந்திருக்கு. ஓகே, இப்போ நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். இந்த கார்ட்ஸ் மூலமாக என்ன சொல்கிறாங்க, உங்கள் பர்சன் இன்றைக்கி உங்களை பற்றி என்ன நினைக்கிறாங்க, அவங்களுடைய கரண்ட் ஃபீலிங்ஸ் என்ன, அவங்களுடைய நெக்ஸ்ட் ஆக்ஷன் என்ன அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். அண்ட் அதுக்கு முன்னாடி இது வந்து ஒரு ஜென்ரல் ரீடிங், ஜென்ரல் கலெக்டிவ்ஸ்க்கான ஒரு ரீடிங், யாருக்காகவும் ஸ்பெசிஃபிக்காக இல்லை. இது உங்களுக்கு ரீசனேட் ஆச்சு அப்படின்னா எடுத்துக்கலாம், இல்லைன்னா விட்டுறலாம். ஓகேங்களா, இது வந்து ஒரு டைம்லெஸ் ரீடிங். இந்த ரீடிங் வந்து எல்லாருக்கும் ரீசனேட் ஆகணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா ஒவ்வொருத்தரோட சுச்சுவேஷனும் டிஃபர் ஆகும் இல்லையா. ஸோ உங்களோட சுச்சுவேஷனுக்கு பொருந்துச்சுன்னா மட்டும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேவா, உங்களோட இன்ட்யூஷனுக்கு கனெக்ட் ஆகிற விஷயங்களை மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க. சரிங்களா. அண்ட் இது வந்து ஒரு டைம்லெஸ் வீடியோ. எப்போ இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்களோ அப்போ தான் யூனிவர்ஸ் இதை வந்து இந்த மெசேஜை உங்களுக்கு கன்வே பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஓகே, இப்போ வந்து உங்களோட எனர்ஜி என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஏஸ் ஆஃப் கப்ஸ் அண்ட் 2 ஆஃப் ஷோர்ட்ஸ் வந்திருக்கு. ஸோ உங்களோட எனர்ஜியை பொறுத்த வரைக்கும் இந்த கார்ட்ஸை பார்க்கும்போது உங்களோட மனசில் இன்னுமே வந்து நிறைய லவ் இருக்குது. கொஞ்சம் இல்லை, நிறையவே லவ் இருக்குது. அவங்க வந்து உங்களை விட்டுட்டு போனாலும், நோ காண்டாக்டில் இருந்தாலும் உங்கள் மனசில் காதல் வந்து இன்னும் அதிகமாகவே இருக்குது, குறையில. சரிங்களா. இந்த கனெக்ஷனை வந்து ரொம்ப ஜென்யூனாக நீங்கள் வேல்யூ பண்ணிகிட்ருக்கீங்க. அவங்க வரலன்னாலும் நான் அவங்கள தான் லவ் பண்ணிகிட்ருப்பேன், என் மனசில் அவங்க மட்டும்தான் இருப்பாங்க, அவங்களுக்கு மட்டும்தான் இடம் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு எனர்ஜியில் இருக்கீங்க. பட் அட் த சேம் டைம் உங்களுக்கு கன்ஃபியூஷனும் இருக்குது, ஒரு அன்சர்டைனிட்டியும் இருக்குது. ஓகேங்களா, அதுவுமே தெரியுது. ஸோ ஒரு பக்கம் வந்து நான் இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து கண்டினியூ பண்ணணுமா அப்படிங்கிற கேள்வி, இன்னொரு பக்கம் அவங்களே ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுக்கட்டும் அப்படிங்கிற ஒரு பதில். ஓகே, உங்களுக்குள்ளேயே நீங்கள் ஒரு முரண்பாட்டோடு இருக்கீங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இதுக்கு காரணம் குழப்பங்கள் தான், உங்கள் மனசில் உள்ள குழப்பம். 2 ஆஃப் ஷோர்ட்ஸோட எனர்ஜி. ஓகே, ஸோ இந்த 2 தாட்ஸ்க்கு நடுவில் தான் நீங்கள் இப்போ சிக்கியிருக்கீங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் டிசிஷன் எடுக்க முடியல உங்களால். ஸோ ஏஸ் ஆஃப் கப்ஸ் வந்திருக்கு இல்லையா. ஏஸ் ஆஃப் கப்ஸ் சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, உங்களோட மனசு இன்னுமே கம்ப்ளீட்டாக க்ளோஸ் ஆகலை. இன்னுமே உங்கள் பர்சனுக்காக திறந்துருக்கு. உங்கள் பர்சன் வருவாங்களா அப்படின்னு எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்க. லவ் ரிசீவ் பண்ணவும் கிவ் பண்ணவும் நீங்கள் வந்து ரெடியாக இருக்கீங்க. ஓகேவா, உங்கள் பர்சன் வந்தாங்கன்னா அவங்கள அப்படியே ஆற தழுவி அரவணைச்சிக்கவும் நீங்கள் ரெடியாக இருக்கீங்க. அட் த சேம் டைம் அவங்களுக்கு வந்து எவ்வளோ லவ் என்னெல்லாம் தேவையோ, இதுக்கு முன்னாடியே இந்த நோ காண்டாக்ட் வரத்துக்கு எந்த விஷயம்லாம் காரணமாச்சு இருந்ததோ அது எல்லாத்தையுமே ரெக்டிஃபை பண்ணி அவங்கள ரொம்பவே அன்பால் திணறடிக்கணும். இதுக்கப்புறம் அவங்க நம்மளை விட்டு போயிடக்கூடாது, அந்த அளவுக்கு நம்ம அன்பை கொடுக்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டும் உங்களுக்குள்ளே இருக்குது. ஓகே, அண்ட் 2 ஆஃப் ஷோர்ட்ஸ் சொல்கிறது என்ன அப்படின்னா, ஃபீலிங்ஸ் இருக்குது, எமோஷன்ஸ் இருக்குது, ஆனால் ஃபியர் ஆஃப் கெட்டிங் ஹர்ட் அதுவும் இருக்குது. ஓகே, ஸோ அதனால் என்ன பண்ணுறீங்க, சில ஃபீலிங்ஸை வந்து நீங்களே சப்ரெஸ் பண்ணிக்கிறீங்க.
வெளிப்படுத்தாமல் உங்களோட ஃபீலிங்ஸை நீங்களே சப்ரெஸ் பண்ணிக்கிறீங்க. ஓகே, கரண்ட் எனர்ஜியில் நீங்கள் வந்து ஆன்சர் தேடிக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கான சில கேள்விகள், உங்களுக்குள்ளே உள்ள சில கேள்விகளுக்கு நீங்கள் பதிலை தேடிக்கிட்டு இருக்கீங்கிறது தான் கரண்ட் எனர்ஜியாக இருக்குது. ஓகே, இது உங்களுக்கு ரீசனேட் ஆச்சு, உங்கள் எனர்ஜியோட கனெக்ட் ஆகுது, உங்கள் சுச்சுவேஷனுக்கு ஆப்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஃபர்தராக இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணலாம். ரைட், அடுத்து வந்து உங்கள் பர்சனோட எனர்ஜி எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். ஓகே, அவங்களோட எனர்ஜி நைட் ஆஃப் கப்ஸ் அண்ட் கிங் ஆஃப் ஷோர்ட்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ உங்கள் பர்சனுக்கு வந்து கண்டிப்பாக ஃபீலிங்ஸ் இருக்குது. டெஃபினெட்லி அவங்களுக்கு ஃபீலிங்ஸ் இருக்குங்கிறது தான் இந்த கார்ட்ஸ் மூலயமா தெரியுது. நைட் ஆஃப் கப்ஸ் வந்து ஒரு ரொமான்டிக் எனர்ஜி. ஓகே, ரொம்ப ஒரு ரொமான்டிக்கான ஒரு மூடில் இருக்கிற ஒரு பர்சன், ரொமான்டிக் எனர்ஜி. கிங் ஆஃப் ஷோர்ட்ஸும் இருக்குது. ஸோ கிங் ஆஃப் ஷோர்ட்ஸ் வந்து எமோஷன்ஸை ஓப்பனாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியாமல் இருக்கிறது. ஸோ உங்கள் பர்சன் மனசில் அவ்வளவு ஆசைகள் இருக்குது. ஓகேவா, அவ்வளோ ரொமான்ஸ் ஃபீலிங்ஸ்லாம் இருக்குது. ஆனால் கொஞ்சம் ஈகோ, கிங் இல்லையா, கிங் ஆஃப் ஷோர்ட்ஸோட எனர்ஜி கொஞ்சம் ஈகோவும் இருக்குது. அவங்களால ஓப்பனாக அவங்களோட எமோஷன்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸை எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியாமல் இருக்காங்க. சரிங்களா, அவங்களோட மனசில் லவ் இருந்தாலும் மைண்டை தான் அவங்க மைண்ட் என்ன சொல்லுதோ அதை தான் அவங்க கேட்குறாங்க. மனசு வந்து ரொமான்ஸை வெளிப்படுத்துதுன்னா மைண்ட் வந்து ரொம்ப ப்ராக்டிக்கலாக யோசிக்குது, ரொம்ப லாஜிக்கலாக யோசிக்குது. ஓகேவா, அவங்களும் மைண்டு சொல்கிறத தான் கேட்குறாங்க. ஸோ அவங்க வந்து இப்போ ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணிகிட்ருக்காங்க, நான் எப்படி அப்ரோச் பண்ணலாம், இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து சேஃபாக இருக்குமா, இந்த ரிலேஷன்ஷிப் இது நெக்ஸ்ட் லெவலுக்கு போகுமா, அந்த மாதிரியான கால்குலேஷன்ஸ்லாம் இப்போ அவங்களுக்குள்ளே அதிகமாக இருக்குது. இப்போது இந்த ஓகேன்னு சொல்லிட்டோம், இப்போ பேச ஆரம்பித்தோம், ஓகே அப்படின்னு ஆரம்பிச்சிட்டா இந்த ரிலேஷன்ஷிப் வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு போகுமா, கண்டினியூ ஆகுமா, இதை எப்படி நம்ம கொண்டு போகிறது அப்படிங்கிற கேள்விகள் அவங்களுக்குள்ளே ரொம்ப அதிகமாக இருக்குது. ஓகேவா, ஸோ அவுட் சைட் வேர்ல்டுக்கு வந்து அவங்க எமோஷ்னலி ஸ்ட்ராங்காக தெரிஞ்சாலுமே உள்ளுக்குள்ளே வந்து கனெக்ஷன் பற்றி, உங்கள் ரிலேஷன்ஷிப் பற்றி தொடர்ந்து யோசிச்சுட்ருக்காங்க. ஓகே, நிறைய கேள்விகள் அவங்களுக்குள்ளே இருக்குது. ஸோ இதுதான் உங்கள் பர்சனோட கரண்ட் எனர்ஜி. இதுவுமே உங்கள் பர்சன் எனர்ஜியோட கனெக்ட் ஆனாலோ அல்லது உங்கள் எனர்ஜியோட கனெக்ட் ஆனாலோ நீங்கள் வந்து இந்த வீடியோவை ஃபர்தராக கண்டினியூ பண்ணலாம், ஆர் எல்ஸ் யூ கேன் ஸ்கிப். ஓகே, அடுத்து உங்களை பற்றி அவங்க இன்றைக்கி என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிற கேள்விக்கான பதில். 2 ஆஃப் பென்டிகிள்ஸ், ஹைரோஃபன். இந்த காம்போ வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் காம்போ. அவங்க வந்து இப்போ 2 விஷயங்களுக்கு இடையில பேலன்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகேவா, ஒரு சைடு அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், இன்னொரு பக்கம் நீங்கள். ஓகேவா, அவங்க நினைக்கிறது இந்த கனெக்ஷன் வந்து ஒரு கேஷுவல் கனெக்ஷன் இல்லை, இதுக்கு ஒரு சீரியஸ் ஃப்யூச்சர் இருக்கா, இது வந்து இருக்கலாமா, இருக்குமா, அந்த மாதிரி. இது வந்து கேஷுவலான ஒரு கனெக்ஷன் இல்லை, ஏன்னா நம்மளோட ஃபீலிங்ஸ் அப்படி இல்லை. நோ கான்டாக்டில் இருந்தாலும் அவங்களோட தாட்ஸ் இன்னும் நம்மளை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிகிட்ருக்கு. அவங்க இல்லாமல் நம்மளால் வாழ முடியாது. அப்போனா இது வந்து ஒரு ஃபேட்டட் கனெக்ஷன். யூனிவர்ஸ் வந்து அவங்கள நமக்காக தான் வந்து படைச்சிருக்காங்க, நமக்காக தான் அனுப்பி வச்சுருக்காங்க. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்க்கு ஒரு ஃப்யூச்சர் வந்து ரொம்ப சீரியஸான ஒரு ஃப்யூச்சர் இருக்குமா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் யோசிக்கிறாங்க. ஹைரோஃபன் கார்டு வந்து கமிட்மெண்ட், ஸ்டெபிலிட்டி, ஒரு லாங் டேர்ம் ரிலேஷன்ஷிப்பெல்லாம் ரெப்ரசன்ட் பண்ணுற கார்டு. ஓகேவா, ஸோ உங்களை வந்து உங்கள் பர்சன் ரொம்ப நல்லா ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஓகே, உங்கள் கூட பேசாமல் இருந்தாலும் உங்கள் மேலே இருந்த மதிப்பு மரியாதையும் இன்னும் குறையாமல் இருக்குது. சரிங்களா, உங்களோட மெச்சூரிட்டி வந்து அவங்க ரொம்ப வந்து அப்சர்வ் பண்ணுறாங்க. நீங்கள் ரொம்ப மெச்சூர்ட் பர்சனாக நடந்துக்கிறீங்க, உங்ககிட்ட மெச்சூரிட்டி இருக்குது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஓகேவா, சிலருக்கு வந்து மேரேஜ் பொட்டென்ஷியலாக கூட வந்து இந்த கார்டை பார்க்கலாம். ஹைரோஃபைன் கார்டு இருக்குது அப்படிங்கிறதுனால ஓகே, உங்கள் ரிலேஷன்ஷிப் வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு போகும், மேரேஜ் லெவலுக்கு போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. எக்ஸிஸ்டட் ரிலேஷன்ஷிப், ஒருவேளை நீங்கள் நோ கான்டாக்டில் இல்லாமல் இருந்தீங்க, இல்லை நோ கான்டாக்டில் இருந்தாலுமே அடுத்து ஒரு ரீயூனியன், அதை தொடர்ந்து ஒரு மேரேஜ் லெவலுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குங்கிறதா இந்த கார்ட்ஸ் மூலயமா யூனிவர்ஸ் சொல்கிறாங்க. பட் டைமிங் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இது ரெண்டும் தான் உங்கள் பர்சனோட மூமெண்ட்ஸை வந்து ஸ்லோவாக்குது. அவங்க எந்த ஒரு டிசிஷனுமே எடுக்காமல் ஸ்லோவாக இருக்கிறதுக்கான காரணம் டைமிங் இன்னும் கரெக்டான டைமிங் அவங்களுக்கு வரல, அண்ட் அவங்களுக்கு இருக்கிற ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். ஓகேவா, ஸோ இதுதான் அவங்க வந்து இன்றைக்கி உங்களை பற்றி நினைக்கிறது. அண்ட் அவங்களோட கரண்ட் ஃபீலிங்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நைட் ஆஃப் பென்டிகிள்ஸ் அண்ட் ஹெர்மிட். கரண்ட் ஃபீலிங்ஸில் வந்து அவங்க ஒரு ஸ்லோ அண்ட் ஸ்டெடி எனர்ஜியில் தான் இருக்காங்க. சரிங்களா, அவங்க வந்து இப்போ நோ கான்டாக்டில் இருக்கலாம், டிஸப்பியர் ஆகியிருக்கலாம், சைலண்டில் இருக்கலாம், டிஸ்டன்ஸில் இருக்கலாம். ஆனாலும் அவங்களுக்குள்ள ஃபீலிங்ஸ் இன்னும் அப்படியே தான் இருக்குது. ஓகேங்களா, ஹெர்மிட் கார்டு சொல்கிறது என்ன அப்படின்னா அவங்க வந்து இப்போ இன்ட்ரோஸ்பெக்ஷனில் இருக்காங்க, ரிலேஷன்ஷிப்பை பற்றி ரொம்ப டீப்பாக அனலைஸ் பண்ணிகிட்ருக்காங்க.
என்ன பண்ணலாம், ஓகே நம்ம போய் இப்போ பேசுகிறோம், ரீயூனியன் ஆகுது, அடுத்து என்ன, வீட்டில் அக்செப்ட் பண்ணுவாங்களா, நமக்குள்ளே உங்களுக்குள்ளே இன்ஃபேக்ட் டிஃப்ரென்சஸ் இருந்துச்சுன்னா அவங்களோட பர்சனும் இதெல்லாம் யோசிக்கிறாங்க. ஓகேங்களா, நமக்குள்ளே இவ்வளோ டிஃப்ரென்சஸ் இருக்குது, நம்மளை வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்களா, அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே ஃபேமிலியில் வந்து க்ரீன் சிக்னல் வருமா, இது மேரேஜ் அளவுக்கு போகுமா, அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களெல்லாம் அவங்க வந்து தொடர்ந்து அனலைஸ் பண்ணிகிட்ருக்காங்க. நைட் ஆஃப் பென்டக்கிள் சொல்கிறது என்ன அப்படின்னா, அவங்க வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணுற டைப் இல்லை. ஓகே, ஃபாஸ்ட்டாக வந்து டக் டக்குன்னு நெக்ஸ்ட்னு பண்ணிட்டு போகிற ஆள் கிடையாது. கொஞ்சம் ஒரு ஸ்டெப் எடுக்கிறதுக்கு முன்னாடி பல முறை அவங்க யோசிக்கிற ஒரு கேரக்டராக இருக்காங்க. சரிங்களா, ஸோ ஃபீலிங் ஸ்டேபிளாக இருக்குது அவங்கக்கிட்ட. ஆனால் அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுற எனர்ஜி வந்து ஸ்லோ. ஓகே, அது கிளியராக தெரியுது. ஸோ இந்த பர்சன், உங்களோட பர்சன் வந்து இப்போ ஒரு கன்சிஸ்டன்சியை வந்து ப்ரிஃபர் பண்ணுறாங்க. அதுதான் வந்து அவங்களுடைய கரண்ட் ஃபீலிங்ஸாக இருக்குது. சரிங்களா, ஸோ இது வந்து உங்கள் பர்சனோட கரண்ட் ஃபீலிங்ஸ்னு சொல்லியிருக்காங்க யூனிவர்ஸ். அடுத்து அவங்களுடைய நெக்ஸ்ட் ஆக்ஷன் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஏஸ் ஆஃப் வான்ஸ் வந்திருக்கு. இது வந்து ஒரு நல்ல ஒரு அழகான பாசிட்டிவான ஒரு எனர்ஜி, ஏஸ் ஆஃப் வான்ஸ் அப்படிங்கிறது. ஸோ ஏஸ் ஆஃப் வான்ஸ் வந்து நியூ பிகினிங், கம்யூனிகேஷன், பேஷன் அண்ட் ஒரு ஃப்ரெஷ் ஆப்பர்ச்சுனிட்டி, இது எல்லாத்தையுமே இண்டிகேட் பண்ணுற ஒரு கார்டு. ஸோ அவங்களுடைய நெக்ஸ்ட் ஆக்ஷனில் கண்டிப்பாக உங்களை காண்டாக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு, அதாவது ஒரு மெசேஜ் பண்ணலாம், கால் பண்ணலாம், ஒரு அன்எக்ஸ்பெக்டட் கம்யூனிகேஷன் உங்களுக்குள்ளே வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. ஆர் இன்டைரக்டான ஒரு அப்ரோச் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஓகேவா, இன் சம் கேசஸ் இன்டைரக்டாக வந்து அவங்க உங்களை அப்ரோச் பண்ணலாம், மியூச்சுவல் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் சம்திங் எல்ஸ், சோஷியல் மீடியா அந்த மாதிரி. ஓகே, இன்னும் சில பேருக்கு பார்த்திங்க அப்படின்னா அப்சர்வ் பண்ணலாம், சோஷியல் மீடியாவில் அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஓகேவா, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஏது பண்ணுறீங்க, எங்கே போகிறீங்க வரீங்க, யார் கூட பேசுகிறீங்க, என்ன போஸ்ட் போடுறீங்க அப்படிங்கிறதெல்லாம் அவங்க வந்து அப்சர்வ் பண்ணுற ஒரு எனர்ஜியாக இருக்கும். ஓகே, அண்ட் ஏஸ் ஆஃப் வான்ஸ் சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த கனெக்ஷன் வந்து இன்னும் முடியல அப்படிங்கிறது தான். ஓகே, ஏஸ் ஆஃப் வான்ஸ் சொல்கிறது இந்த கனெக்ஷன் இன்னுமே முடியலை, இன்னும் இருக்குது, இன்னும் நடக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது அப்படிங்கிறது தான். ஸோ ரீயூனியனுக்கு அப்புறம் மேரேஜ் பொட்டென்ஷியல் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ இந்த கனெக்ஷனில் திரும்ப ஒரு ஸ்பார்க் வரும் அப்படிங்கிற ஒரு எனர்ஜி தெரியுது. சரிங்களா, பட் அதை தொடர்ந்து ஒரு ஹேங்க்டு மேனும் இருக்காங்க. ஸோ ஹேங்க்டு மேன் இருக்குது அப்படிங்கிறதுனால இது ஒரு ரிமைண்டராக நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா, ஸோ திங்ஸ் வில் ஹேப்பன் ஒன்லி வென் தி ரைட் பர்ஸ்பெக்டிவ் அண்ட் ரைட் டைமிங் அரைவ்ஸ். ஓகேவா, எப்போ வந்து கரெக்டான டைம் வருதோ, நீங்கள் கரெக்டான ஒரு ஆங்கிளில் இந்த ரிலேஷன்ஷிப் மூவ் ஆகுதோ அப்போ தான் எல்லாமே சரியாக நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்குள்ளே கம்யூனிகேஷன் வரும், கான்வர்சேஷன் வரும் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது. அது எப்போ வரும் அப்படின்னா, இப்போ வந்து அப்படி எல்லாமே பாஸ்ட்டாக இருக்குது. ஏன்னா இப்போ டிவைன் டைமிங் சரியாக இல்லை அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கணும். டிவைன் டைமிங் இன்னும் உங்களுக்கு வரல அப்படிங்கிறது தான். ஸோ அது எல்லாமே எப்போ கரெக்டாக வருதோ அப்போ தான் வந்து இந்த விஷயங்கள் எல்லாமே நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, ஸோ யூனிவர்ஸ் வந்து தேவையில்லாமல் ஒரு அவசரத்தை வந்து அலோவ் பண்ணாது, அன்னெசரி ரஷ்ஷை வந்து யூனிவர்ஸ் அலோவ் பண்ணவே மாட்டாங்க. ஓகேவா, ஸோ இப்போது எல்லாத்தையுமே பாஸ் பண்ணி வச்சுருக்காங்க. நீங்கள் என்ன அவசரப்பட்டாலும் அது நடக்கும்போது தான் நடக்கும்னு சொல்கிறாங்க. சரிங்களா, அண்ட் பாட்டம் ஆஃப் த டெக் பார்த்தோன்னா டெத் கார்டு வந்திருக்கு. ஸோ இந்த கார்டு வந்து ஒரு ஃபிசிக்கல் எண்டிங்கை வந்து குறிக்காது எப்போவுமே. அது வந்து இண்டிகேட் பண்ணுறது ஒரு ரீபர்த் எனர்ஜி, ஒரு கம்ப்ளீட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் எனர்ஜியை தான் வந்து இந்த டெத் கார்டு வந்து நமக்கு இண்டிகேட் பண்ணுறது. டெத் அப்படின்னதுமே நம்ம வந்து ஃபிசிக்கல் எண்டிங், ஒரு மரணம் அந்த மாதிரிலாம் எடுத்துக்க வேண்டாம். ஓகேவா, ஓல்ட் பேட்டர்ன்ஸ், ஓல்ட் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ், ஓல்ட் பெயின், ஓல்டு ஈகோ, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் முடிஞ்சு ஒரு நியூ ஃபேஸ் ஸ்டார்ட் ஆகிறது தான் இந்த டெத் கார்டு ரெப்ரசன்ட் பண்ணுறது. ஸோ இது எல்லாமே முடிஞ்சு ஒரு நியூ ஃபேஸ் வந்து உங்கள் லைஃப்பில் ஆரம்பிக்கும் போது. ஓகேவா, இந்த கனெக்ஷன் வந்து பழைய வேர்ஷனாக திரும்பினாலுமே அது வந்து ஒரு நியூ வேர்ஷன் ஆஃப் த ரிலேஷன்ஷிப்பாக தான் இருக்கும். ஸோ இப்போ உங்களுக்குள்ள ப்ராப்ளம் வந்து நோ கான்டாக்டில் இருக்கீங்க, திரும்ப உங்களுக்குள்ள ஒரு டிவைன் டைமிங்கில் ரீயூனியன் வரும்போது அந்த ரிலேஷன்ஷிப் பழைய ரிலேஷன்ஷிப்பாக இருக்காது, ஒரு நியூ வேர்ஷனாக தான் இருக்கும். ஓகேவா, ஸோ ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் இல்லாமல் ரீயூனியன் வராது அப்படிங்கிறது தான் இந்த கார்டு நமக்கு கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ ஓவரால் மெசேஜ் அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த ரீடிங்கில் எமோஷ்னல் லவ், கமிட்மெண்ட் அண்ட் பேஷன்ஸ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன், இந்த மாதிரியான எனர்ஜிஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஓகேவா,
அண்ட் கனெக்ஷன் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பில் உங்கள் 2 பேருக்கு இடையிலையும் இருக்கிற அந்த தொடர்பு முடிஞ்சிருச்சு அப்படின்னு கார்டு சொல்லலை. அதே நேரத்தில் இன்ஸ்டன்ட் ரீயூனியனும் இல்லை, இம்மீடியட்டான ரீயூனியன் இருக்குது அப்படின்னும் இந்த கார்ட்ஸ் எதுவுமே நமக்கு ப்ராமிஸ் பண்ணலை. ஓகேவா? இப்போ 2 பேருமே தனித்தனியாக லெசன்ஸ் கற்றுட்ருக்கீங்க, எமோஷ்னலி மெச்சூர் ஆகிட்டுருக்கீங்க. ரைட் டைமிங் வந்த பிறகு கம்யூனிகேஷன் ஒரு ஃப்ரெஷ் பிகினிங் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதை தான் இந்த கார்ட்ஸ் மூலயமா சொல்கிறாங்க. ஓகேவா? இது உங்களுக்கு ரீசனேட் ஆச்சு அப்படின்னா எடுத்துக்கலாம், இல்லைன்னா விட்டுறலாம். அண்ட் அடுத்து உங்கள் பர்சன் உங்களுக்கு என்ன சொல்கிறாங்க, அவங்களோட கரண்ட் ஃபீலிங்ஸ் என்ன அப்படிங்கிறத ஆரக்கிள் கார்ட்ஸ் மூலயமா நம்ம சேனல் மெசேஜஸாக பார்க்கலாம். ஓகே டேரோ கார்ட்ஸ் மூலயமா உங்கள் பர்சன் இப்போது இன்றைக்கி என்ன நினைக்கிறாங்க, அவங்களோட கரண்ட் ஃபீலிங்ஸ் என்ன, அவங்களோட நெக்ஸ்ட் ஆக்ஷன் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டோம். அடுத்து ஆரக்கிள் கார்ட்ஸ் மூலயமா பார்க்கலாம். உங்கள் பர்சன் என்ன நினைக்கிறாங்க, உங்ககிட்ட சொல்ல நினைக்கிற விஷயம் என்ன, சேனல் மெசேஜஸாக பார்க்கலாம். ஓகே, யூனிவர்ஸ் என்ன சொல்கிறாங்க, ஆரக்கிள் மெசேஜஸாக உங்கள் பர்சன் சொல்ல நினைக்கிற விஷயம் என்ன, அவங்க மனசில் இருக்கிற விஷயம் என்ன, அவங்களுடைய கரண்ட் ஃபீலிங்ஸ் என்ன, கார்ட்ஸில் பார்த்துடலாம். இப்போது ஆரக்கிள் கார்ட்ஸில் சேனல் மெசேஜஸில் பார்த்துடலாம். ஓகே, என்ன கார்டு வருது, என்ன மெசேஜ் வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். டேரோ ரீடிங்கில் பார்த்தாச்சு. அடுத்து ஆரக்கிள் கார்ட்ஸ் மூலமா நம்ம பார்க்க போகிறோம். என்ன சொல்கிறாங்க உங்கள் பர்சன், அவங்களுடைய கரண்ட் ஃபீலிங்ஸ் என்ன, அவங்களுடைய நெக்ஸ்ட் ஆக்ஷன் என்ன, என்ன சொல்கிறாங்க சேனல்டு மெசேஜஸாக. ஃபர்ஸ்ட் மெசேஜ் என்ன வந்திருக்கு, அவர் ஹார்ட் ஸ்பீக் தி சேம் லாங்குவேஜ். ஓகே, ஐ காண்ட் இமேஜின் மை லைஃப் வித்தவுட் யூ. ஓகே, சூப்பர். 2 பேர் இதயங்களும் ஒரே லாங்குவேஜ் தான் பேசுதுங்கிறாங்க. வாழ்க்கையை இமேஜின் பண்ண முடியாது நீங்கள் இல்லாமங்கிறாங்க. அண்ட் ஈவன் வென் வி வேர் அப்பார்ட் ஐ ஃபீல் யுவர் ப்ரெசன்ஸ். நீங்கள் இல்லாதப்போ கூட, நம்ம பிரிஞ்சிருக்கும் போதும் உங்களோட ப்ரெசன்ஸ் இருக்குது. ஐ எம் நாட் ரெடி டு ஃபேஸ் வாட்ஸ் ஹேப்பனிங் பிட்வீன் அஸ் எட். அடுத்த கார்டு என்ன சொல்லி, யூ ஹேவ் அவேக்கன் அ லவ் ஐ டென்ட் நோ ஐ வாஸ் கேப்பபிள் ஆஃப். ஓகே, ஸோ இப்போ இந்த எல்லா கார்ட்ஸ் மூலமாகவும் உங்கள் பர்சன் சொல்ல நினைக்கிற விஷயம் என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இதுவுமே வந்து ஒரு ஜென்ரல் ரீடிங் தான். ஓகேங்களா? உங்களுக்கு ரீசனேட் ஆச்சு அப்படின்னா எடுத்துக்கலாம், இல்லைன்னா விட்டுறலாம். ஓகே, இப்போ வந்து இந்த ஓவரால் மெசேஜஸ் பார்க்கும்போது உங்கள் பர்சன் வெளியில் வந்து அதிகமாக பேசாமல் இருந்தாலும் அவங்களுடைய மனசில் இன்னுமே ரொம்ப ஒரு ஆழமாக நீங்கள் இருக்கீங்க அப்படிங்கிறத இந்த கார்ட்ஸ் காட்டுது. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் ஒன் வந்து அவர் ஹார்ட் ஸ்பீக் தி சேம் லாங்குவேஜ். அவங்க சொல்ல நினைக்கிறது என்னென்னா, நம்ம 2 பேருக்குள்ளேயும் இருக்கிற இந்த கனெக்ஷனை வந்து வேர்ட்ஸில் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஈவன் சைலன்ஸில் கூட நான் உன்னை ஃபீல் பண்ணுறேன், நான் உங்களை ஃபீல் பண்ணுறேன். நம்ம ஹார்ட்ஸ் வந்து ஒரே ஃப்ரீக்குவென்சியில் கனெக்ட் ஆகுது அப்படிங்கிறது தான் இந்த கார்ட் மூலமா சொல்கிறாங்க. ஃபிசிக்கல் டிஸ்டன்ஸ் இருந்தாலும் எமோஷ்னல் பாண்ட் வந்து இன்னும் பிரேக் ஆகலை. சரிங்களா? நீங்கள் 2 பேருமே ஒருத்தர் நினைக்கிற மொமெண்ட்ஸ் வந்து அதிகமாக இருக்கலாம். ஓகே, அடுத்து செகண்ட் கார்டு வந்து ஐ காண்ட் இமேஜின் மை லைஃப் வித்தவுட் யூ. ஸோ நீங்கள் இல்லாத வாழ்க்கையை நான் இமேஜின் பண்ண ட்ரை பண்ணுறேன், ஆனால் முடியலை, என்னால் சுத்தமாக முடியல. நீங்கள் இல்லாத ஒரு வாழ்க்கையை என்னால் கற்பனை கூட செஞ்சு பார்க்க முடியலை. நீங்கள் என் டெய்லி லைஃப்பில் இல்லைனாலும் என் மைண்ட் அண்ட் என் ஹார்ட்டில் வந்து நீங்கள் தினமும் இருக்கீங்க, எப்போவும் இருக்கீங்க, இப்போவும் இருக்கீங்க, உங்களை நினச்சிக்கிட்டே தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ அவங்க வெளியில் நார்மலாக இருக்க மாதிரி தெரிஞ்சாலுமே உள்ளுக்குள்ளே வந்து உங்களோட அப்சன்ஸை ஃபீல் பண்ணுறாங்க. ஓகேங்களா? சம்டைம்ஸ் உங்களோட இருந்த மெமரிஸ் அவங்கள திடீர்னு வந்து அந்த தாட்ஸ்குள்ளே கொண்டு போயிடுது. ஓகே, அடுத்து தேர்ட் ஒன், ஈவன் வென் வி ஆர் அப்பார்ட் ஐ ஃபீல் யுவர் ப்ரெசன்ஸ். ஓகே, நம்ம பேசாமல் இருந்தாலும், நம்ம சந்திக்காமல் இருந்தாலும் உங்களோட எனர்ஜி எப்போவுமே என்னை சுற்றி இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறேன். நம்ம பேசலை, இப்போது நம்ம மீட் பண்ணலை, நம்ம டெக்ஸ்ட் பண்ணலை, எந்த காண்டாக்டுமே இல்லை, ஆனாலும் நீங்கள் என் கூடவே இருக்க மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களோட நேம், ஒரு சாங், இல்லை ஏதாவது ஒரு பிளேஸ், இல்லை ஏதாவது ஒரு சின்ன மெமரி கூட அவங்களுக்கு உங்களை ஞாபகப்படுத்தலாம். ஏதோ ஒரு சின்ன விஷயம் கூட அவங்களுக்கு உங்களை ஞாபகப்படுத்துகிற மாதிரி இருக்குது. இந்த கனெக்ஷன் வந்து இந்த கனெக்ஷன் உங்களுக்கும் அவங்களுக்குமான இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஒரு நல்ல ஸ்பிரிச்சுவல் பாண்ட் இருக்குது அப்படிங்கிறது இந்த மெசேஜ் மூலயமா தெரியுது. ஓகே, அடுத்து ஃபோர்த் ஒன், ஐ எம் நாட் ரெடி டு ஃபேஸ் வாட்ஸ் ஹேப்பனிங் பிட்வீன் அஸ் எட். இது வந்து ரொம்ப ஒரு ஹானஸ்டான மெசேஜ். நம்ம ரிலேஷன்ஷிப்பில் நடந்த விஷயங்களை ஃபேஸ் பண்ண எனக்கு இன்னுமே தைரியம் வரல, அந்த கரேஜ் இன்னுமே வரல அப்படின்னு சொல்கிறாங்க. என்னோடய பயம், என்னோடய கன்ஃபியூஷன், ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எல்லாத்தையுமே கிளியர் பண்ணிக்கிட்டு தான் உங்ககிட்ட வரணும்னு நினைக்கிறேன்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இதனால் வந்து அவங்க சைலன்ஸில் ஏன் இருக்காங்கன்னா இதுதான் காரணமாக இருக்கலாம். அது ஃபீலிங்ஸ் இல்லாமல், லவ் இல்லாமல்லாம் இல்லை, எமோஷ்னலி ரெடி ஆகிட்டுருக்காங்க. ஸோ ரெடி ஆனதுக்கப்புறம் அவங்க வருவாங்க. ஓகேங்களா? அண்ட் தி ஃபைனல் ஒன், யூ ஹேவ் அவேக்கன் அ லவ் ஐ டென்ட் நோ ஐ வாஸ் கேப்பபிள் ஆஃப்.
இந்த ரீடிங்கில் வந்து ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான மெசேஜ் இதுதான். நான் இவ்வளவு ஆழமாக யாரையாவது லவ் பண்ணுவேன் அப்படின்னு எனக்கே தெரியாது. இவ்வளோ சின்சியராக, இவ்வளோ டீப்பாக லவ் பண்ணுவேன், இவ்வளோ சீரியஸாக லவ் பண்ணுவேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. அந்த ஃபீலிங்கை ஃபஸ்ட் டைம் நீங்கள் தான் எனக்கு கொடுத்துருக்கீங்க, நீங்கள் தான் என்னை ஃபீல் பண்ண வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ நீங்கள் அவங்களோட வாழ்க்கையில் வந்து ஒரு ஆர்டினரி பர்சன் இல்லை, அவங்களுடைய மனசை மாற்றின ஒரு ஸ்பெஷல் சோல் நீங்கள் அப்படின்னு அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. சரிங்களா? ஸோ இந்த கார்ட்ஸ் வச்சு பார்க்கும்போது ஓவரால் எனர்ஜி வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உங்கள் பர்சன் மனசில் இனிமேல் லவ் அலைவாக இருக்குது. ஆனால் அந்த லவ்வை ஆக்ஷனாக வெளிப்படுத்துறதுக்கு முன்னாடி அவங்களுடைய சந்தேகங்கள், பயங்கள் அண்ட் அவங்களுடைய கரண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அண்ட் கரண்ட் சுச்சுவேஷன் எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. ஓகேவா? எல்லாத்தையுமே ஓரளவுக்கு செட்டில் பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. என் கார்ட் சொல்கிற எனர்ஜி என்ன அப்படின்னா, லவ் இஸ் ஸ்டில் தேர். ஓகேங்களா? அதில் எந்த டவுட்டும் வேண்டாம். தி எமோஷ்னல் பாண்ட் கூட இன்னுமே ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. ஓகேவா? அதுவுமே ஃபேட் ஆகலை. அண்டு ஹீலிங், இன்னர் க்ரோத், இது ரெண்டும் அவங்களுக்குள்ளே நடந்துகிட்ருக்கு. ஓகேங்களா? எமோஷ்னலி மெச்சூர் ஆகுறாங்க, ஒரு இன்னொரு க்ரோத் நடந்துகிட்ருக்கு அவங்களுக்குள்ளே, அண்ட் ஹீலிங்கும் நடந்துகிட்ருக்கு. ஸோ டேரோ ரீட்ஸில், டேரோ கார்ட்ஸில் நமக்கு ஸ்பிரிட் சொன்னாங்க இல்லையா, ரைட் டைமிங்கில் எல்லாமே கூடி வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா. ஸோ வென் தி ரைட் டைமிங் அரைவ்ஸ், கம்யூனிகேஷன் ஆர் ஒரு ஃப்ரெஷ் பிகினிங் வந்து பாசிபிள் இந்த ரிலேஷன்ஷிப்பில் அப்படிங்கிறது தான் இந்த கார்ட்ஸ் மூலயமா யூனிவர்ஸ் கொடுக்குற ஒரு மெசேஜாக இருக்குது. இது வந்து திரும்பவும் சொல்கிறேன், ஒரு ஜென்ரல் அண்ட் டைம்லெஸ் ரீடிங். எல்லாருடைய சுச்சுவேஷனுக்கும் 100% பொருந்த வேண்டிய அவசியம் இல்லை. உங்களோட இன்ட்யூஷனுக்கு ரீசனேட் ஆகிற மெசேஜை மட்டும் எடுத்துக்கோங்க. ஓகேவா? மற்றதெல்லாம் விட்டுருங்க. சரிங்களா? இப்போ அடுத்து யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுக்குற கைடன்ஸ் என்ன அப்படிங்கிறத ஆரக்கிள் கார்ட்ஸ் மூலயமா கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓகே, டேரோ கார்ட்ஸ் மூலயமா நம்ம ஸ்பிரிட்ஸ் என்ன சொல்கிறாங்க, யூனிவர்ஸ் என்ன சொல்கிறாங்க, உங்கள் பர்சனோட கரண்ட் ஃபீலிங்ஸ் என்ன, இன்றைக்கி உங்களை பற்றி என்ன நினைக்கிறாங்க, அவங்களுடைய நெக்ஸ்ட் ஆக்ஷன் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். அடுத்து ஆரக்கிள் கார்ட்ஸ் மூலயமாவும் அவங்களுடைய கரண்ட் ஃபீலிங்ஸ் என்ன, அவங்க உங்ககிட்ட சொல்ல நினைக்கிற விஷயம் என்ன அப்படிங்கிறத கிளியராக பார்த்தோம். இப்போது யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுக்குற கைடன்ஸ் என்ன அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஓகே, யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுக்குற கைடன்ஸ் என்ன அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். என்ன கார்ட்ஸ் வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, உங்களுக்கான கைடன்ஸ் என்ன? ஸ்பிரிட்ஸ் கிளியராக சொல்லிட்டாங்க, சரியான டைமிங்கில் எல்லாமே கைகூடி வரும். உங்கள் பர்சன் இன்னும் உங்களை மறக்கலை, ஆனால் அவங்களுக்கு இருக்கிற ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், சந்தேகங்கள், பயங்கள் அதெல்லாம் செட்டில் ஆன பிறகு தான் வருவாங்க, அதெல்லாம் கிளியர் ஆன பிறகு தான் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. டேரோ கார்ட்ஸ்லேயும் அதை தான் சொன்னாங்க, ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்த பிறகு தான். இப்போது ஆரக்கிள் கார்ட்ஸ்லேயும் அதான் சொல்லியிருக்காங்க. கைடன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபோக்கஸ் ஆன் வாட் ட்ரூலி மேட்டர்ஸ் டு யூ. ஓகே, அடுத்து யூ ஆர் நாட் அலோன் இன் திஸ். ஓகே, you are felt even in silence. Okay, let things unfold without force. Okay, the final one is என்ன வருதுன்னு பார்க்கலாம். தி ஃபைனல் ஒன் இஸ் நாட் எவ்ரி திங் நீட்ஸ் டு ஹேப்பன் ரைட் நவ். ஓகே, ரைட் டைமிங்கில் தான் நடக்கும், ரைட் நவே நடக்கும்னு எதிர்பார்க்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. எனிவேஸ், இப்போ நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம் இந்த கார்ட்ஸ் மூலமா யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுக்குற கைடன்ஸ் என்ன அப்படிங்கிறத. ஓகே, இதுவுமே வந்து ஒரு ஜென்ரல் ரீடிங் தான், ஜென்ரல் அண்ட் டைம்லெஸ் ரீடிங். டேக் வாட் ரீசனேட்ஸ். ஓகே, இப்போ வந்து நம்ம ரீடிங்குள்ளே போகலாம். ஓவரால் இந்த மெசேஜஸ் பார்க்கும்போது யூனிவர்ஸ் உங்களுக்கு சொல்கிற ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, அவசரப்பட வேண்டாம், எல்லாமே சரியான நேரத்தில் அன்ஃபோல்ட் ஆகும். ஸோ 3 டைப் ஆஃப் 3 செக்மெண்ட் பார்த்துருக்கோம். ஃபஸ்ட்டு டேரோ கார்டில் பார்த்துருக்கோம், அடுத்து ஆரக்கிள் கார்டில் சேனல் மெசேஜஸ், உங்கள் பர்சனோட கரண்ட் ஃபீலிங்ஸ் பார்த்துருக்கோம், அடுத்து யூனிவர்ஸ் கொடுக்குற கைடன்ஸ். எல்லாமே இதுதான், அவசரப்படாதீங்க அப்படிங்கிறது தான். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் கார்டு என்ன? ஃபோக்கஸ் ஆன் வாட் ட்ரூலி மேட்டர்ஸ் டு யூ. யூனிவர்ஸ் சொல்கிறது என்ன அப்படின்னா, உங்களோட முழு எனர்ஜியையும் ஒரே ஒரு பர்சன் ஆர் ஒரே ஒரு சுச்சுவேஷன் மேலே மட்டும் வச்சு அப்படியே ஸ்பெண்ட் பண்ணிடாதீங்க. ஓகே, உங்களோட எனர்ஜியை அப்படியே நீங்கள் செலவழிச்சிடாதீங்க. உங்களோட ட்ரீம்ஸ், உங்களோட கரியர், உங்களோட ஹெல்த், உங்கள் ஃபேமிலி, உங்களோட செல்ஃப் லவ், உங்களுடைய செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் திங்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அது உங்களோட ஸ்பிரிச்சுவல் க்ரோத், இது எல்லாத்துலேயுமே நீங்கள் வந்து உங்களோட எனர்ஜியை செலவு பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. ஓகே, நீங்கள் வந்து உங்களோட வாழ்க்கையை பில்ட் பண்ண ஆரம்பிக்கும் போது உங்களோட வைப்ரேஷன் நேச்சுரலாகவே ஒரு ஹையர் ஸ்டேஜுக்கு போகும். ஓகேவா? அந்த பாசிட்டிவ் எனர்ஜி தான் சரியான விஷயங்களை உங்ககிட்ட அட்ராக்ட் பண்ணும். ஓகே,
ஒருத்தருக்காக பின்னாடி துரத்திட்டு நீங்கள் போகிறத விட உங்கள் கரியரில் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் எப்போ ஒவ்வொரு ஸ்டெப் மேலே போய்கிட்டே இருக்கீங்களோ அப்போது ஒரு என்னென்னலாம் பாசிட்டிவான விஷயங்கள் உங்கள் லைஃப்பில் தேவையோ அது எல்லாமே உங்ககிட்ட ஈஸியாக அட்ராக்ட் ஆகும். ஓகே, அடுத்து செகண்ட் ஒன், யூ ஆர் நாட் அலோன் இன் திஸ். சம்டைம்ஸ் வந்து யாருமே என்னை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க, நான் மட்டும்தான் இந்த பெயின் எல்லாம் ஃபீல் பண்ணுறேன்னா, அவங்களுக்கு இந்த ஃபீலிங்ஸ் இல்லையா, நான் மட்டும்தான் ட்ரூவாக லவ் பண்ணனா, அந்த மாதிரி உங்களுக்கு ஃபீலிங்ஸ் தோணலாம். ஆனால் யூனிவர்ஸ் என்ன சொல்கிறது அப்படின்னா, நீங்கள் தனியாக இல்லை, டிவைன் கைடன்ஸ் எப்போவும் உங்கள் கூட இருக்குது. ஓகேவா, யூனிவர்ஸ் எப்போவும் உங்களுக்கு முன்னாடி இருக்காங்க, உங்களுக்கு பின்னாடி இருக்காங்க, உங்கள் பக்கத்துலேயே இருக்காங்க. சரிங்களா, உங்களுக்கு தேவையானது எல்லாத்தையுமே உங்கள் கண்ணுக்கு தெரியாமல் பிஹைண்ட் த சீன்ஸ் யூனிவர்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. சரிங்களா, நீங்கள் பார்க்க முடியாத அளவுக்கு உங்களை சுற்றி நல்ல சப்போர்ட் இருக்குது உங்களுக்கு. சரிங்களா, நம்பிக்கையை மட்டும் விட்டுறாதீங்கன்னு சொல்கிறாங்க. அண்ட் தி தேர்ட் ஒன், யூ ஆர் ஃபெல்ட் ஈவன் இன் சைலன்ஸ். ஸோ கம்யூனிகேஷன் இல்லை அப்படிங்கிறதுனால கனெக்ஷன் முடிஞ்சிருச்சு அவ்வளோதான் அப்படின்னு அர்த்தம் இல்லை. யூனிவர்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சைலன்ஸில் கூட உங்களோட எனர்ஜி ஃபீல் ஆகிக்கிட்டே இருக்குது. ஓகே, நீங்கள் உண்மையான அன்போடு யாரையாவது நினச்சிங்க அப்படின்னா அந்த எனர்ஜி வீணாகாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ அதனால் சைலன்ஸ் வந்தாலே பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சில கனெக்ஷன்ஸ் வந்து வேர்ட்ஸ் இல்லாமலே டீப்பாக இருக்கும். ஓகே, ஸோ அந்த ரகமான ரிலேஷன்ஷிப் அதுதான் இந்த கார்ட் மூலயமா யூனிவர்ஸ் சொல்கிறாங்க. அண்ட் ஃபோர்த் ஒன், லெட் திங்ஸ் அன்ஃபோல்ட் வித்தவுட் ஃபோர்ஸ். ஸோ இந்த மெசேஜ் வந்து நல்ல ஒரு பவர்ஃபுல்லான ஒரு மெசேஜ். என்னென்னா, எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணணும், உடனே ஆன்சர் வேணும், உடனே காண்டாக்ட் வரணும், உடனே கால் பண்ணணும், உடனே மெசேஜ் பண்ணணும் அப்படின்னு எதையுமே ப்ரெஷர் பண்ணாதீங்க. அந்த ப்ரெஷர் எல்லாத்தையுமே ரிலீஸ் பண்ணுங்கள். ஒரு பூவை வந்து ஃபோர்ஸ் பண்ணி நம்ம வந்து மலர வைக்க முடியாது. ஓகேவா, அந்த மாதிரி சில ரிலேஷன்ஷிப்ஸ்க்கும் அவங்களுடைய நேச்சுரல் டைமிங்னு ஒன்று இருக்கும். சரியா, ஸோ யூனிவர்ஸ் உங்களுக்கு சொல்கிறது என்ன அப்படின்னா, ட்ரஸ்ட் த ப்ராசஸ், டோன்ட் சேஸ், டோன்ட் ஃபோர்ஸ், ஜஸ்ட் அலோ. ஓகே, அவ்வளோதான். சரிங்களா, அண்ட் தி ஃபைனல் ஒன், நாட் எவ்ரி திங் நீட்ஸ் டு ஹேப்பன் ரைட் நவ். ஓகே, நீங்கள் எதிர்பார்க்குற ஆன்சர் ஆர் ரீயூனியன், கமிட்மெண்ட், இல்லை வந்து ஏதாவது நியூ பிகினிங், என்ன விஷயம் இன்றைக்கி நடக்கலை அப்படின்னா அது வந்து ரிஜெக்ட் ஆனதுக்கான சைன் இல்லை. ஒரு விஷயம் இன்றைக்கி நடக்கணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க, இன்றைக்கி நடக்கலை, அது ரிஜெக்டட் அப்படின்னு இல்லை, அது நாளைக்கு கூட நடக்கலாம். ஓகே, சில பிளெஸ்ஸிங்ஸ்க்கு வந்து ப்ரிப்ரேஷன் தேவை. ஸோ சில பீப்புளுக்குமே வந்து ஹீலிங் தேவை இல்லையா, அதே மாதிரி சில சுச்சுவேஷன்ஸ்க்கு பர்ஃபெக்ட் டைமிங் தேவை. ஸோ அதனால் டிலே அப்படின்னா அது முடிஞ்சு போச்சு அப்படின்னு இல்லை, அது தாமதமாயிருக்கு, இன்றைக்கி இல்லைன்னா நாளைக்கு. இதை மைண்டில் வச்சுக்கோங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த கார்ட்ஸ் மூலயமா யூனிவர்ஸ் கொடுக்குற ஓவரால் கைடன்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த ரீடிங் முழுக்கவுமே வந்து ஒரு ஹீலிங் அண்ட் ட்ரஸ்டிங் எனர்ஜியை தான் காட்டுது. ஓகேவா, யூனிவர்ஸ் உங்ககிட்ட சொல்கிறது என்ன அப்படின்னா, உங்களை ஃபஸ்ட்டு நீங்கள் மதிக்கணும். ஓகேவா, உங்களோட வாழ்க்கை, உங்களோட எய்ம்ஸ், உங்களோட ஹாப்பினஸ்க்கு நீங்கள் வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. அதை ப்ரையாரிட்டி பண்ணுங்கள். ஓகே, அண்ட் சைலன்ஸ் வந்தாலும் உங்களோட நம்பிக்கையை நீங்கள் இழக்காதீங்க. டிவைன் டைமிங் மேலே நம்பிக்கை வைங்க. ஃபோர்ஸ் பண்ணாமல் ஃப்ளோவில் போங்க. ஓகே, என்ன ஜஸ்ட் கோ வித் த ஃப்ளோ. ஓகே, சரியான நேரத்தில் நடக்க வேண்டியது தானாக நடக்கும். சரிங்களா, நீங்கள் எதையுமே ஃபோர்ஸ் பண்ணணுங்கிற அவசியமே இல்லை. நீங்கள் போடுற எஃபர்ட்டை போடுங்க, காட்டுற கன்சிஸ்டன்சியை காட்டிக்கிட்டே இருங்க. என்ன நடக்கணுமோ அது சரியான நேரத்தில் யூனிவர்ஸ் நடத்தி கொடுப்பாங்க. ஓகேவா, ஆஸ் யூஷுவல் சொல்கிறது தான், எல்லாத்துக்குமே வந்து ஒரே மாதிரியான எனர்ஜி தான். உங்களுக்கானது என்ன மாதிரி ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் உங்களுக்கானது உங்ககிட்ட கண்டிப்பாக வந்து சேரும். ஓகேவா, டிலே ஆகலாம், டினை ஆகாது. உங்களுக்கானது அப்படின்னா அதில் டிலே இருக்கலாம், பட் டினை ஆகாது. ஓகே, வாட்ஸ் ட்ரூலி மீன் ஃபார் யூ வில் நெவர் மிஸ் யூ. ஓகேவா, இதுதான் வந்து இந்த கார்ட்ஸ் மூலமா இன்னும் சொல்லியிருக்காங்க. ஸோ இது நம்ம வந்து டேரோ கார்ட்ஸ்லேயும் பார்த்துட்டோம், சேனல் மெசேஜஸ்லேயும் பார்த்துட்டோம், யூனிவர்ஸ் கைடன்ஸையும் பார்த்துட்டோம். ஓகேவா, மூணுமே ஆல்மோஸ்ட் சேம் எனர்ஜி. அவசரப்படாதீங்க, ரைட் டைமிங்கில் எல்லாமே நடக்கும். உங்கள் பர்சனுக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் தேவை, டிரான்ஸ்ஃபர்மேஷன் முடிஞ்சதும் அவங்க உங்ககிட்ட வருவாங்க ரைட் டைமிங்கில். ஆரக்கிள் கார்ட்ஸ்லேயும் அதே தான் உங்கள் பர்சன் வந்து சேனல் மெசேஜஸாக சொன்னாங்க. அண்ட் அடுத்து யூனிவர்ஸ் கொடுக்குற கைடன்ஸும் அதுவே தான். சரிங்களா, இது வந்து ஒரு ஜென்ரல் ரீடிங், ஜென்ரல் கலெக்டிவ்ஸ்க்கான ஒரு ரீடிங். இது உங்களுக்கு ரீசனேட் ஆச்சு அப்படின்னா எடுத்துக்கலாம், இல்லைன்னா விட்டுறலாம். எல்லா ரீடிங்கும் எல்லாருக்கும் பொருந்தணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஒவ்வொருத்தரோட எனர்ஜி, சிச்சுவேஷன்ஸ் எல்லாமே மாறும். சரிங்களா,
என்னோடய சுச்சுவேஷன் இப்படி இருக்குது, நீங்கள் எப்படி சொல்கிறீங்க, என்னால் நம்ப முடியல, இது நடக்குமா, அந்த மாதிரி டவுட்ஸ்லாம் உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா இது உங்களுக்கான ரீடிங் இல்லை. இது என்னோடய சுச்சுவேஷன், எனக்காக யூனிவர்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு உங்கள் இன்ட்யூஷன் சொல்லிச்சு, உங்கள் இன்ட்யூஷன் உங்களுக்கான மெசேஜ்னு உங்களை அலர்ட் பண்ணுச்சு, உங்கள் இன்ட்யூஷனோட கனெக்ட் ஆச்சு அப்படின்னா மட்டும் நீங்கள் எடுத்துக்கலாம். அதர்வைஸ் யூ கேன் லீவ் இட். ஓகே. அண்ட் இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ரீசனேட் ஆச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் என் கூட ஷேர் பண்ணுங்கள். இது உங்கள் கேரக்டரா இல்லை உங்கள் பர்சனோட கேரக்டரா, யாரோட கேரக்டர் உங்களுக்கு மேட்ச் ஆகுது, எந்த பார்ட் உங்களுக்கு இந்த ரீடிங்கில் மேட்ச் ஆகுது, எந்த மெசேஜ் உங்களுக்கு மேட்ச் ஆகுது, எதை நீங்கள் என் கூட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்களோ ஷேர் பண்ணிக்கலாம். அண்ட் மற்றவங்களுக்கும் இந்த வீடியோ யூஸ் ஆகுற மாதிரி ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சன்ஷைன் டேரட் ரீடிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வரணும்னு நினச்சிங்கன்னா பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே. அண்ட் உங்களுக்கு ரிலேஷன்ஷிப் அண்ட் கரியர் பற்றி ஒரு கிளியர் பெர்ஸ்பெக்டிவ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட மெயில் ஐடி அண்ட் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். அதில் நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணலாம் ஃபார் பெய்டு பர்சனல் ரீடிங்ஸ். ஓகே. Thank you. Thanks a lot. Thanks for watching. Keep supporting me. Love and light to all. Take care. Have a great time.